ரஜினி அவர்கள் பேசுறது என்னைக்குமே ஒரு விவாத பொருளா அமையும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கும். அஜித் அவர்கள் தான் வந்து ரஜினியின் சினிமா வாரிசுன்ற அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா சார்? அது 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 ஏத்துக்கணுமா? அதுதான் உண்மையா? இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. ரஜினி சொல்லி தான் அஜித்த வளர்த்து விடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இன்னைக்கு அஜித் எங்கேயோ இருக்காரு. விஜயும் எங்கேயோ இருக்காரு. ஸோ அதனால ரஜினியின் தயவில் அவங்க வாழ வேண்டிய அவசியம் 2 பேருக்குமே கிடையாது. ம், ம். ரஜினியும் வந்து அஜித் பேர சொல்லி, அங்க வந்து அந்த கூட்டத்த சேர்த்து வாழணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அவரு ஆனால் விஜய வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக அஜித்த பத்தி அவர் பேசுறாரு. அத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, விஜயினுடைய நேரடி எதிரி யார்? அவர் இந்த மேடையில நம்ம உச்சரிச்சோம்னா, அவருக்கு ஒரு எரிச்சல் வருங்கிறது அவருக்கு சரி. தோணும். ஸோ அதனால ரஜினி வந்து இப்படி திரும்பி பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ம். அப்படி கைய தூக்குனாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ அஜித் பேர சொன்னாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா வந்து அவரு மேடையில வர்றாரு, மைக்க புடிக்கிறாரு, 1 மணி நேரம் பேசுறாருன்னா, முன் தயாரிப்பு இல்லாம வர்றவர் கிடையாது அவரு. அப்படியே ஸ்பான்டேனியஸா அப்படி பேசிருவாருன்னா கிடையாது. அவரும் இன்னன்னது பேசணும், இன்னன்னது பேசுனா இந்தந்த மாரி பிரதிபலிக்குங்கிறது பேசுவாங்க. அவருக்கு தெரியும்ல. தெரியும். ஸோ ஓகே. அதனால தான் அவர் அஜித்த உள்ள கொண்டு வர்றாரு. அதுக்கு முழு காரணம் வந்து விஜய் வெறுப்பேத்து தான். ஓகே. குறிப்பா இங்க அஜித் அப்படின்னு வரப்ப ரஜினி ரசிகர்களே கொண்டாடுறாங்க சார். அப்ப அத எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ப? இல்ல அஜித்துக்கு வந்துங்க விஜய் ரசிகர்கள் வேணா அஜித்த ரொம்ப காயப்படுத்துற மாரி பேசலாம், எதிர்க்கலாம் அது வேற. ம், ம், ஆனா அதை தாண்டி பொதுவா, இப்ப பொதுமக்களுக்கும் பிடித்த ஒரு நடிகர்னா அஜித் தானே. ம். அவர் மேல ஒரு பெருசா கான்ட்ரோவர்சி எதுவும் கிடையாது. மிஸ்டர் கிளீன்ங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. அவர் தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு நபரா இருக்காரு. அது இன்னும் கூடுதல் ம். ப்ளஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ரஜினி ரசிகர் மட்டும் இல்ல, அஜித் ரசிகர்கள் மட்டும் அல்ல, எல்லாருமே அவர் ரசிக்கிற இடத்துல இருக்காங்க. விஜய் ரசிகர்களை தவிர. ம். ஸோ அதனால அது ஒரு பெரிய வியப்பு இல்லையா?